அருவமும் உருவமாகிய நாதியாய் பலவாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்புகது ஓர்மேனியாகி கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 19ஆம் நாள் 2/4/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசார சிலராக ஆலய வழிபாடுகளை செய்து வியாழ பகவானை தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை செய்து மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடியது. அவ்வாறு நாம் இந்த ஆலய வழிபாடுகளிலே ஆசார சிலராக செல்ல வேண்டும். நமது சமய கலாச்சார விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலே ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். கடைகளிலே மஞ்சள் வேட்டி, சிகப்பு வேட்டி, பச்சை வேட்டி, நீல வேட்டி வியாபாரத்துக்கு வைத்திருக்கிறார்கள் என்றால் அதை போய் எல்லாரும் வாங்கி இப்போ கட்டிக்கொள்வது. அது யார் கட்டுறதுன்றது முறை இல்லாமல் போயிடுச்சு. கலர் வேட்டி யார் கட்டுறது? ஆன்மீகத்திலே திளைத்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு இல்லற வாழ்க்கை வேண்டாம், துறவரத்தை நாடுகின்றவர்கள், இல்லறம் வேண்டாம் என்கின்றவர்கள் தான் கலர் வேட்டி கட்டுறது. ஏனியவர்களெல்லாம் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து ஆழ்பாதி ஆடை பாதி என்கின்ற வகையில் இந்த பிரார்த்தனைகள். அதேபோல் தாய்மார்கள், பெண்கள், இளம் பிள்ளைகள் நாகரிக உடைகளை தவிர்த்து நமது சமய கலாச்சார பண்பாட்டு உடைகள், அந்த பட்டு சேலை அணிந்து, இளம்பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து, குழந்தைகள் பட்டுப்பாவாடை அணிந்து செல்லுகின்ற பொழுது அந்த தெய்வீக சக்தி நமக்கு உடனடியாக கிடைக்குமா. ஆழ்பாதி ஆடை பாதி. அது மட்டுமல்லாமல் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது இப்பெல்லாம் ஒரு நாகரிகம், தலை விரித்து போட்டு போனால் தான் அது அழகு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். தலைவிரி கோலம் என்பது அபசகுணத்தை குறிக்கும். அது வீட்டுக்கு தரித்திரம் என்று சொல்வார்கள். வீட்டிலே கூட தலைவிரி கோலத்தோடு நிற்கப்படாது. தலைவிரி கோலம் என்பது அபசகுணத்தை குறிக்கும். தசரத சக்கரவர்த்தி மாழ்வதற்கு காரணமாக இருந்தது கைகேயி தலைவிரி கோலத்தோடு இருந்தது என்று சொல்வார்கள். இந்த தலைவிரி கோலம் அபசகுணத்தை கொடுக்கக்கூடியது, அது தரித்திரத்தை கொடுக்கக்கூடியது, வாழ்வில் உயர்வு உங்களுக்கு தராது. எத்தனை முறை போய் நீங்கள் சாமி கும்பிட்டாலும் தலைவிரி கோலத்தில் கும்பிட்டால் இறைவன் திரும்பியும் பார்க்க மாட்டான். இது சில பேர் அதை சொல்வார்கள். கோவிலில் அம்பாளை தலைவிரி கோலமாக அலங்காரம் செய்து வைக்கிறார்கள், காளி அம்பாளை. அது அம்பாளை அலங்காரம், அதற்கு பெயர். அது அவ்வப்போது ஒவ்வொரு வடிவத்திலே அம்பாளை பிரார்த்தனை செய்வது. அதற்காக நாங்கள் தலைவிரி கோலத்தோடு தான் போகணுன்ற கிடையாது. தலைவாரி பின்னி கட்டி பூச்சூடி ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது எங்களுடைய பண்பாடு, நாம் சைவ சமயத்தவர்கள் தமிழ் மக்கள், எங்களுக்கொண்டொரு கலாச்சாரம் இருக்கிறது, எங்களுக்கொண்டொரு பண்பாடு இருக்கிறது. இதனை பாதுகாக்க வேண்டியவர்கள் நாம். இதனை பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் எப்படி கோயிலுக்கு போகிறார்கள் என்று கவனிப்பதற்கு முதலில் பெற்றோர்கள், ஆண்கள் வேட்டி சால்வை அணிந்து கோயிலுக்கு போகணும். இது அப்பா லோங்ஸோட தான் கோயிலுக்கு போகிறாரு, அப்பா கட்டக்கலிசான் அடித்து கோயிலுக்கு போவார், அப்பா நின்ற உடுப்போட டிஷர்ட்டோடைய கோயிலுக்கு போகிறாருன்னு அது பிள்ளைகளுக்கும் அது தெரியாது. பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும். இது பெற்றோர்களுடைய கடமை. எதிர்கால சந்ததியை நல்வழிப்படுத்த வேண்டிய இந்த ஆலய வழிபாடுகள் காலை மாலை வீட்டிலே சுவாமி அறையிலே அந்த பிள்ளைகளை பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். காலையில் எழும்பி குளிச்சுட்டு போய் சாமிக்கு விளக்கேற்றி ஒரு தேவாரத்தை படி, ஒரு அபிராமி இருந்தால் ஒரு பாடலை படி,
சரி, காலை நேரம் இல்லையா, மாலை நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு அபிராமிந்தாதி பாடலை பாடமாக்கு என்று அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கும் உண்டு என்ற நல்ல சிந்தனையோடு எதிர்வருகின்ற 11/4/2026 சனிக்கிழமை ஏப்ரல் 11ஆம் தேதி சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய ஆன்மீக பெருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது என்பதையும் தெரிவித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று பெரிய வியாழன் என்று சொல்லி ஆண்டவருடைய இரா உணவை நினைவு கூறுகின்ற ஒரு புனிதமான நாளாகும். இந்த நாளிலே அதிகமாக எல்லா இடங்களிலும் மாலை திருப்பலி இடம்பெறும். ஏனென்றால் இயேசு தம்முடைய சீடர்களோடு சேர்ந்து பாஸ்கா விழாவை யூதர்கள் கொண்டாடுகின்ற அந்த பாஸ்கா விழாவின் இரா உணவை அவர்கள் ஒரு சகோதரத்துவத்தோடு உண்ணுகின்றார்கள். இந்த இரா உணவின் பொழுது இயேசு அவர்கள் அங்கு பரிமாறுகின்ற அப்பத்தை எடுத்து அவர் இறைபுகழ் கூறி பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி உண்ணுங்கள், இது என்னுடைய உடல் என்று சொல்லுகின்றார். பின்பு அவர்கள் பருகுகின்ற திராட்சை இரசத்தை அவர் எடுத்து அந்த கிண்ணத்திலே எடுத்து அதை இறைபுகழ் கூறி அவர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி பருகுங்கள், இது என்னுடைய குருதி என்று சொல்லுகின்றார். இந்த அப்பமும் இரசமும் இயேசுவினுடைய உடல் இரத்தமாக இருக்கின்றதனுடைய காரணம் அவருடைய சாவை நினைவு கூறுகின்ற, அவருடைய தியாகத்தினுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நினைவு கூற வேண்டும் என்று அந்த இரா உணவின் பொழுது நற்கருணையை ஏற்படுத்துகின்றார். நற்கருணை என்பது அருட்சாதனம், அதாவது கடவுளினுடைய அன்பினுடைய தியாகத்தினுடைய வெளிப்பாடாக அருட்சாதனமாக அதை உண்ணுகின்ற பொழுது, நற்கருணையை பங்கேற்கின்ற பொழுது நாங்கள் கிறிஸ்துவோடு இரண்டர கலக்கின்றோம். அன்பிலே தியாக உறவிலே நாங்கள் அருள் வாழ்விலே அவரோடு இணைந்து கொள்ளுகின்றோம். இந்த நாளில் இப்படி இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக குருத்துவம் என்கின்ற ஒரு திருவருட் சாதனத்தை இயேசு ஏற்படுத்துகின்றார். இந்த குருத்துவத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது இந்த அவருடைய நினைவாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்ற குருக்கள் இறைமக்கள் இணைந்து கிறிஸ்துவினுடைய அன்பின் வெளிப்பாடான பணிவிடை செய்வதற்காக ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற இயேசு, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று அன்பு கட்டளையை கொடுக்கின்றார். இந்த புனிதமான மாலை உணவு வேளையிலே இத்தகைய அடையாள ரீதியாக இயேசு தம்முடைய சீடர்களுக்கு பரிமாறுகின்ற பல வாழ்வின் உண்மைகளை, யதார்த்தங்களை, அவர்கள் தொடர்ந்தும் காலமாக அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்று பணிக்கின்ற இந்த நற்கருணை அருட்சாதனத்திலே கிறிஸ்தவர்கள் பங்கு கொள்ளுகின்றார்கள். இந்த நற்கருணையை பகிர்ந்து கொள்ளுகின்ற, நற்கருணையை உட்கொண்டு அந்த பந்தியிலே அமருகின்றவர்கள் மத்தியிலே எத்தகைய உறவு இருக்க வேண்டும் என்று அவர் அழகான ஒரு உதாரணத்தின் ஊடாக, ஒரு முன்மாதிரிகை ஊடாக அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அது என்னவென்றால், அவர் ஒரு குரு, இவர்கள் சீடர்கள். சீடர்கள் எப்பொழுதும் குருவுக்கு பணிவிடை செய்வார்கள். குருவினுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்பார்கள். இந்த குரு போல நானும் வாழ வேண்டும் என்று அவர்கள் ஏங்குவார்கள். அந்த குருவினுடைய வழிகாட்டுதலிலே அவர்கள் நடப்பார்கள்.
அப்பொழுது இந்த இயேசு அவர்களுடைய பாதவடிகளை கழுவுகின்றார். ஒரு குரு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவ மாட்டார்கள். இவர் அவர்களுடைய பாதங்களை கழுவி, நான் உங்களுக்கு மாதிரி காட்டினேன், நீங்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செய்யுங்கள். பணி என்பது அடுத்தவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு தாழ்ந்து, அவர் குனிந்து தன்னை அவர்களுடைய காலடிகளுக்கு தாழ்த்தி அவர்களுடைய பாதவடிகளை கழுவினார் என்றால், நாங்கள் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக எங்களை தாழ்த்த வேண்டும். ஒரு நண்பன் தன்னுடைய சக நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி, அன்பு என்றால் கொடுத்தல், பகிர்தல், பணிவிடை செய்தல், தன்னை தாழ்த்தி தியாகம் செய்தல் என்பதற்கான அடையாளமாக நற்கருணையை ஏற்படுத்தி இருக்கின்றார். அடிப்படையிலே நற்கருணை பிரசன்னம் என்பது கடவுள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அருள் வழங்குகின்றவராக, கருணை மிக்கவராக, மீண்டும் மீண்டும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை தத்துவம் அன்பு என்பதை சொல்லிக் கொண்டு இருக்கின்ற அவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் இந்த பெரிய வியாழக்கிழமை அன்று அதை நாங்கள் கொண்டாடுகின்றோம். திருப்பலி முடிந்ததும் அந்த நற்கருணை நாதரை நாங்கள் ஏற்றி வைத்து அவருக்கு ஆராதனை செய்து, அந்த மாலை வேளையிலே எவ்வாறு அவர் அடுத்த நாள் தன்னுடைய இந்த மரணத்தை சந்திப்பதற்காக தன்னுடைய தந்தையோடு அவர் நெருக்கமாக செபத்திலே ஈடுபட்டிருந்தாரோ, அவ்வாறு எங்களுடைய அன்பு வாழ்வினுடைய வழிமுறையாக அந்த அன்பு வாழ்வை நாங்கள் வாழுவதற்கு எங்களுடைய மனித பலம் சுயநலம் உள்ளதாக இருக்கின்றது. மனித ஆற்றல்கள் எல்லாம் தனக்கென்று இடம்பெறுகின்ற இந்த ஆற்றல்களை எல்லாம் கடந்து நாங்கள் தியாக சிந்தையோடு மற்றவர்களுக்கு நாங்கள் சேவை புரிய வேண்டுமென்றால் இறைவனோடும் கிறிஸ்துவோடும் நாங்கள் செபத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பு பிரசன்னத்திலே நாங்கள் அவரோடு உரையாடுவதனூடாக, அவருக்கு செவிமடுப்பதனூடாக, அந்த பிரசன்னத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்துவினுடைய சீடர்களாக அன்பு கட்டளையை கடைப்பிடித்து ஒருவர் மற்றவரை அன்பு செய்து, ஒருவர் மற்றவருக்கு பணிவிடை செய்து, ஒருவர் மற்றவரை தாங்கி, ஒருவர் மற்றவருடைய வாழ்வுக்கு அவர்களுடைய வாழ்வை வளம்படுத்துவதற்கு எங்களுடைய தியாக சிந்தையோடு நாங்கள் உதவி செய்வோம். இத்தகைய நற்கருணை வாழ்வை எங்களுடைய வாழ்வாக்கிக் கொள்வதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவாராக. ஆமேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ். அம்மா பஅத். கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுள்ளங்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய செயற்பாடுகள் எதுவாக இருந்த போதிலும் அது இறைவனால் அல்லாஹு தஆலாவால் நமக்கு வழங்கப்பட்ட பேருபகாரம் நேமத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. எந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்தாலும், அது பார்க்கின்ற பார்வையாக இருந்தாலும், பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும், பிடிக்கின்ற செயற்பாடுகளாக இருந்தாலும், சிந்திக்கக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும், சாப்பிடுகின்ற உணவாக இருந்தாலும், எதுவாக இருந்த போதிலும் அல்லாஹு தஆலா தான் எமக்கு அதனை அவனுடைய புறத்திலிருந்து அருளாக வழங்குகின்றான். எவ்வளவுதான் பணம் இருந்த போதிலும், எவ்வளவுதான் செல்வம் இருந்த போதிலும், தான் நினைப்பதை சாப்பிட முடியாது எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவருடைய சாப்பாட்டுக்குரிய திட்டத்தை, அவருடைய அந்த பட்டியலை வழங்குவது அவரை பராமரிக்கின்ற, அவருக்கு வைத்தியம் செய்கின்ற வைத்தியர் தான். அவரிடம் செல்வம் இருக்கின்றது, ஆனால் அவர் நினைத்த எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது. ஏன்? அவருடைய நோய் அதற்கு தடையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தான் குணத்தை உண்டாக்குபவன். அவன் குணத்தை உண்டாக்கிவிட்டால் அதைவிட பேருபகாரம் எதுவும் கிடையாது. எனவே பணம் இருக்கிறது என்பது ஒரு பெரியொரு முன்னேற்றம் அல்ல. உடலிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அதே போன்று பார்வை, கண் இருக்கின்றது. எத்தனையோ சகோதரர்களுக்கு கண் பார்வை இல்லை.
நாங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கண் இருப்பதால் பார்க்கவில்லை, பார்க்கக்கூடிய கட்புலனாகும் சக்தியை அல்லாஹு தாலா வழங்கி இருப்பதன் காரணமாக எங்களுக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் புலனாகின்றன. பேசக்கூடிய மொழி, கேட்கக்கூடிய ஆற்றல், இவை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டு, முக்கியமாக இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், ஒருவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையானது அவனுடைய உறக்கம், தூக்கம் ஒரு முக்கியமான ஒரு அருளாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா அதனை அவனுடைய புறத்திலிருந்து வழங்குகின்றான். தூக்கம் என்பது ஒரு மெஷினிலே அல்லது ஒரு கணனியிலே திட்டமிடப்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட்வேராக எந்த உடம்பிலும் இல்லை. உடல் அசதியாகும் போது, உடல் டயர்டாகும்போது தானாக உருவாகின்றது தூக்கம். ஏன் இந்த தூக்கம் உருவாகின்றது? உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக. இந்த தூக்கம் இல்லாது போனால், தூக்கம் தொலைந்து போனால், பல நாட்களாக தூக்கம் ஒரு மனிதனுக்கு கிடைக்காவிட்டால் அவனுடைய செயற்பாடுகள் எல்லாம் ஸ்தம்பிதம் அடைந்து விடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். உடல் சரியாக இயங்காது, சிந்தனை சரியாக வேலை செய்யாது, வேலைகள் திட்டமாக நடக்காது. ஏன்? சாதாரணமாக கருதக்கூடிய உறக்கம் இவனுக்கு கை கொடுக்கவில்லை. இது யாருடைய புறத்தில் இருந்து வந்தது? இது படைத்த இறைவன், ஆட்சி செய்யக்கூடிய இறைவன், எல்லா செல்வங்களையும் வழங்கக்கூடிய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவின் புறத்தில் இருந்து வந்தது. எனவேதான் தூக்கம் உடலுக்கு ஆரோக்கியம். அதனை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே எங்களுக்கு படித்து தந்தார்கள். என்ன? தூங்கி எழுந்தவுடன் நன்றி செலுத்தினார்கள். நாங்கள் இன்று எத்தனை பேர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? என்ன நன்றி செலுத்தினார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அஹ்யானா பாதமா மாத்தனா, எங்களை சிறு தூக்கத்திலிருந்து, சிறு உயிர் பிரிதலில் இருந்து அல்லாஹு தாலா எங்களுக்கு மீண்டும் உயிரை தந்தான். அவனுக்கே எல்லா புகழும். அவனே ஆரோக்கியத்தை உண்டாக்கினான். அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி, உயிரை மீட்டு தந்தவன். வஆஃபனி ஃபி ஜஸதி வாதினலி பிதிக்ரிஹி, எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தவன். வாதினலி பிதிக்ரி, அவனை நினைத்து நன்றி செலுத்துவதற்கு கூட அருள் புரிந்தவன். அவனுக்கு எல்லா புகழும் என்ற துவாவை கற்றுத்தந்தார். எனவே இந்த விடயங்களை வாழ்வில் நாங்கள் கொண்டு வந்து செயற்படுத்தி அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்க அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.